தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உன்னை எதிர்த்தவனும் உனக்கு முன்னாக போராடினவனும் உனக்காக எதிராய் சட்டம் எழுதினவனும் உனக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவனும் உனக்கு எதிராய் நின்றவனும் உன்னை பரியாசம் பண்ணினவனும் ஏளனம் பண்ணினவனும் உன்னை தூஷணம் பேசினவனும் ஆகிய அத்தனை மனுஷனுடைய வீட்டை தெய்வம் எருக்களமாக்கி போடுவார். கர்த்தருடைய கரமதை செய்யும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ செய்கிற ஊழியம் ஆசீர்வாதமானது, நீ சேவிக்கிற தெய்வம் சத்தியமானவர், கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார் என்று உலகம் பிரமிக்கத்தக்க விதமாய் ஆச்சரியமான கிரியை தேவன் நடப்பித்துக் கொண்டு உன்னை விடுதலையின் சாட்சியாய் நிறுத்தி கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துருவையும் உன்னிடத்தில் பணிய செய்வே. அக்கினிச்சூளையை ஏன் கடந்து வருகிறேன், ஏன் சகிச்சுக்கிட்டே வர அப்படி நினைக்கிறீங்களா? உங்க சத்துருக்களே உங்க முன்னாடி பணிய வைப்பதற்காக தான் கர்த்தர் உங்களை இந்த அக்கினி சூளைக்குள்ளாக நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கைகளா சச்சு இல்லாம நான் என்ன தப்பு செஞ்சேன், என்ன தவறு செஞ்சேன் பலமுறை கேட்டீர்களே. கர்த்தர் சொல்றார், என் நாம மகிமைக்காக, என் நாம மகிமைக்காக உன் சத்ருவும் உனக்கு முன் பணிய வேண்டும். உன்னை கேலி கிண்டல் பண்ண மனுஷன் வரைக்கும் உனக்கு முன்ன, ஐயா நீ சேவிக்கிற தெய்வம் தான் ஐயா, உண்மையான தெய்வம் ஐயா, என்னை கூட்டு போயா, என்னை அழைச்சிட்டு போயா, அந்த தேவன் எனக்கு போதும் என்று சொல்லுகிற சமயம். இதற்காக தான் இத்தனை பாடுகள். இந்த அக்கினி சூளை கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்து விட்டார். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.